வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு நயினார் நாகேந்திரனுடைய பிரஸ் மீட் தான் ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. அதாவது ஆளுநரை போய் ஒரு 4-5 தடவை பாக்குறதுக்கு முன்னால நிர்மல்குமார் யாருக்கெல்லாம் போன் பண்ணி எங்களை ஆட்சி அமைக்க விடுங்கன்னு கெஞ்சினீங்க அப்படின்னு நான் லிஸ்ட் வெளியிடவா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அப்போ தாவேகா பாஜகவுடைய உதவியை, ஆதரவை நாடி இருக்கிறது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த டைம்ல இதை பேச வேண்டிய ஒரு தேவை நயினார் நாகேந்திரனுக்கு எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சேர்த்து கேட்க வேண்டியிருக்கு. எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவை முதல் நாளிலேயே தாவேகா நாடியது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இங்கே திமுக கூட்டணியில் இடம்பெற்றவர்கள் எல்லாம் ஆளுநர் ஆட்சி வந்துவிடக் கூடாது, கவர்னர் கையில் எடுத்து குடியரசுத் தலைவர் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டால் அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும், பாஜக வருவதை நாங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு காப்பு அரண் போல நாங்க போய் அந்த கூட்டணியில சேர்ந்திருக்கிறோம்லாம் சொன்னாங்க. ஆனா துவக்க நாளிலேயே திமுக மீது ஒரு பொய்யான பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. இன்றைக்கு அதெல்லாம் உடைந்து சுக்குநூறாகி இருக்கிறது. கீழ்நிலையில் பேச்சுகள் நடந்திருக்கலாம், ஆசைகள் திமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு இருந்திருக்கலாம், எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு தலைவர் அதை எப்படி எடுத்துக்கொண்டார் என்றுதான் நீங்கள் அதனுடைய இறுதி முடிவை பார்க்க வேண்டும். அண்ணன் மு க ஸ்டாலின் அதை ஒருபோதும் ஏற்கவில்லை என்பதை எல்லோருமே சொல்கிறார்கள். அப்புறம் எப்படி திமுகவும் அதிமுகவும் கூட்டு வைக்க பார்த்தது என்கிற அந்த நரேஷனை இவங்க தொடர்ச்சியாக பேச முடியும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி ஒரு நரேஷன் இருந்ததாக இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்ததுன்னா அப்ப பாஜகவோடு நீங்கள் பேசிய செய்தி என்பது துவக்க நாளிலேயே வெளியில் வந்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிராக்சியாக இருக்கக்கூடிய ஆளுநரை போய் சந்திப்பதற்கு முன்பாக அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 2 பேர் நியமிக்கப்பட்டார்கள். ஒன்று ஆதவ் அர்ஜுன், இன்னொன்று நிர்மல்குமார். நிர்மல்குமார் தன்னுடைய பழைய RSS தொடர்புகளை எல்லாம் புதுப்பித்துக் கொண்டார். அந்த நேரத்தில் ஆதவ் அர்ஜுன் நேரடியாக அமித்ஷா இடத்திலேயே பேசினார். இது குறித்து நாங்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்து தர முடியுமோ மாநிலத்தில் அதையெல்லாம் செய்து கொடுக்கிறோம், திமுக போல நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம், எங்களுடைய நிலைப்பாடு என்பது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும், எனவே நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் துணை நில்லுங்கள் என்கிற செய்தியை அவர்களிடத்தில் இவர் போய் சொன்னார். அதன் பிறகு அவர்கள் இவர்களை பரிசோதனைக்கு உட்படுத்தினார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் உதகமண்டலத்திலே கிடைத்தார். ஒருவேளை அவர்களுக்கு ஒரு 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருப்பார்களே ஆனால் நிச்சயமாக தாவேகா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமையப்பட்டிருக்கும். தேவைப்பட்டால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அழுத்தத்தை அதிமுகவின் மீது திணித்து அதிமுகவையும் கொண்டு வந்து அந்த கூட்டணியிலே சேர்த்திருக்கும். இதுதான் நடந்திருக்க வேண்டிய செய்தி. ஆனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட நேரம் போல பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்துக்கு கூடுதலாக வெற்றி பெறவில்லை. ஆனால் ஆளுநரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், எங்களை பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு அவரை அனுப்பி வையுங்கள் என்று மன்றாடினார்கள் பாரதிய ஜனதா கட்சி இடத்திலே. இதெல்லாம் நடந்த செய்தி. நீங்க நல்லா கேட்டீங்க, ஏன் இத்தனை நாளா சொல்லாம இப்ப நயினார் நாகேந்திரன் இதை ரிவீல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி. இதுல ஒரு சூட்சமமான அரசியல் ஒன்று இருக்கு. ஏதோ ஒரு ஸ்டார் போல நேற்றைக்கு அவர் உரை நிகழ்த்தியதற்கு பிறகு ஒரு முதலமைச்சர் பாருங்க சவால் விட்டு பேசிட்டாரு, அவர் சேலஞ்சிங் போர்ஸா வர்றாரு தமிழ்நாட்டுல அப்படிங்கிற அந்த பிம்பம் இருக்குல்ல, அதை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் விரும்பாது. எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சி கைப்பாவைகளை விரும்புமே தவிர ஹீரோக்களாக தமிழ்நாட்டில் சிலர் பரிணமிக்க விரும்பினார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அவர்கள் மு க ஸ்டாலின் போல ஹீரோக்களாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரியான டம்மி பீஸ் எல்லாம் இப்படிதான் அப்பப்ப தேவைப்படுகிற போது ஒரு தட்டு லெப்ட் ஹேண்ட்ல தட்டி விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு லெப்ட் ஹேண்ட் டீலிங் தான் அது. அவர் ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்லைங்க, எங்க கையில காலில் விழுந்து கெஞ்சினவர் தான், நீங்க ரொம்ப பெருசா அவரை நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு நயினார் நாகேந்திரனை வைத்து பாரதிய ஜனதா கட்சி சொல்லி இருக்கிறது தான் நான் பாக்குறேன். நான் நயினார் நாகேந்திரனுடைய கருத்தை ஒரு பக்கம் வச்சிடறேன். இப்ப இந்த கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க இல்லையா, முஸ்லீம் லீக் பிரதானமாக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, பேரன்பிற்குரிய அண்ணன் திருமா, இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பாரதிய ஜனதா கட்சி உள்ளே நுழைந்து விடாமல் தடுப்பதற்காகத்தான் இந்த முயற்சியை எடுத்தோம், இல்லைன்னா தமிழ்நாட்டினுடைய நிலைமை மாறி இருக்கும். சார், நீங்க போவதற்கு முன்பு அவர்கள் கால்களை பிடித்து கெஞ்சினார்கள். ஒண்ணுதான் பிரதானமாக பார்க்கப்பட வேண்டிய செய்தி. ஒன்று, ஆளுநர் வருகையின் போது தேசிய கீதம் 2ஆக ஒழிக்கப்பட்டதல்லவா, அந்த 2ஆக ஒழிக்கப்பட்டதற்கு பின்னால் நடந்த சம்பவங்கள் என்ன? அடுத்து தர்மேந்திர பிரதான் இதற்கு முன்பே நான் கல்வி நிதியை தர மறுப்பேன் என்று பட்டவர்த்தனமாக தமிழ்நாட்டில் நின்று கொண்டு சொன்னார். பட்டவர்த்தனமாகவே சொன்னார், நான் கொடுக்க மாட்டோம், நீங்க புதிய கல்விக் கொள்கையை, நியூ எஜுகேஷனல் பாலிசியை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான்
எங்களுடைய நிதியை நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அப்ப தமிழ்நாடு என்ன செய்தது? தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செய்தார்? கடுமையான எதிர்வினையை ஆற்றினார். நாங்க ஒண்ணு யாசகம் கேட்கலையா, எங்களுடைய உரிமையை கேட்கிறோம் என்கிற குரலை தமிழ்நாட்டிலிருந்து உயர்த்திய தலைவருக்கு பெயர் மு.க. ஸ்டாலின்ங்கிறத மறந்துடக்கூடாது. ஆனா இந்த ஆட்சி அமையப்பெற்ற அடுத்த நாளே ஒரு கடிதம் வந்ததா தர்மேந்திர பிரதான் கிட்ட இருந்து? நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா கேட்கல, கையெழுத்து போட்டு அனுப்புங்கன்னு உத்தரவு வந்துச்சு. இது வரைக்கும் ஏதாவது பதில் சொல்லியிருக்கா இந்த அரசு? அடுத்து உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராகி இருக்கிறார் பேரன்பிற்குரிய அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய பெருமகன். அவர் என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் உயர்கல்வித்துறையில திமுக அரசு பின்பற்றியதையே நாங்க பின்பற்றணும்ன்ற அவசியம் இல்ல, ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரத்தை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பாரதிய ஜனதா கட்சி எதை சொன்னதோ அதை இந்த அரசு செய்து முடித்திருக்கிறது என்று பொருள். இப்ப பாருங்க, இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல அண்ணன் வன்னி அரசு எழுந்து இந்த கல்வி நிதி குறித்து பேச முற்பட்டார். உடனே துடியாய் துடித்தாரே பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகரன். ஏன் அவ்வளவு பதட்டம்? அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் பேசாதீங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கன்னு தன்னுடைய சக அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சரை பேச விடாமல் தடுத்து நிறுத்தியதனுடைய பின்னணி என்ன? ஏன் அண்ணன் வன்னியரசு என்ன தப்பா சொல்லிட்டாரு? அவர் ஒண்ணும் இல்லாத செய்தியை சொல்லலையே, பொய்யான அவதூறு செய்தியை சொல்லலையே. தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதியை ஒரு அமைச்சர் என்கிற முறையில் அவர் பதிவு செய்கிறார். நான் என்ன கேட்கிறேன், நீங்க பதிவு செய்யல, உங்களுக்கு முதுகெலும்பு இல்ல. தமிழக வெற்றி கழகம் அதை பேசாது, விஜய் அதை பேச மாட்டார், ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் அதை பேச மாட்டார்கள். ஆனால் அண்ணன் வன்னியரசு பேசுகிறார் அல்லவா, அவருடைய குரலை நீங்கள் பதிவு செய்து அது வன்னியரசினுடைய குரல் என்பதையாவது நீங்கள் ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தமாக கொடுத்திருக்கலாம் தானே. தமிழ்நாட்டில் எங்களால் இப்படி செய்ய முடியாது, எங்களுக்கு நெருக்கடி உண்டாகும், சக அமைச்சரவையிலேயே நாங்கள் நெருக்கடியை சந்திப்போம் என்கிற அந்த ஒரு சூழலையாவது ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்கலாம். ஒன்றிய அரசுக்கு சின்ன அளவில் கூட சங்கடம் வந்துவிடக் கூடாது என்கிற அந்த ஒரு புரிந்துணர்வில் தான் அந்த தடை நேற்றுக்கு சட்டப்பேரவையில் விதிக்கப்பட்டதாக நான் புரிந்து கொள்கிறேன். மொத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ள கூட்டு, காங்கிரஸ் கட்சி உட்பட மதச்சார்பற்ற அணிகளோடு நல்ல கூட்டு என்று இரண்டு புறமும் அந்த விலாங்கு மீன் அரசியல்னு சொல்லுவாங்க, பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் காட்டுகிற அரசியல்னு, அந்த வேலையை விஜயினுடைய தரப்பு சிவனே செய்திருக்கிறது. நான் 100 விழுக்காடு உறுதியாக அறுதியிட்டு கூறுகிறேன், இது தாவேகாவினுடைய அரசு அல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தான். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேரடி பிரதிநிதிகள் ஆளுவதற்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மறைமுக பிரதிநிதியாக விஜய் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த அரசு பாஜகவினுடைய அரசு தான். ஆனா நேத்து சட்டமன்றத்துல வெளிப்படையா சொல்றாரு, எல்லாத்துக்கும் கண்மூடித்தனமா நாங்க ஒன்றிய அரசை எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்ல, எங்களுக்கு கருத்தியல் எதிரி தான். அந்த கொள்கைகளை நாங்க மாநில உரிமைகளையோ கொள்கைகளையோ என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். இருமொழி கொள்கையா இருக்கட்டும், இல்ல தேசிய கல்வி கொள்கையா இருக்கட்டும், இதெல்லாம் எப்பவுமே எங்களுடைய நிலைப்பாடு மாநிலம் என்ன விரும்புதோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனா எல்லாத்துக்கும் எதிர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அரசியல் அப்படிங்கிறது வேற, ஒரு அதிகாரத்தோட நடைமுறை அப்படிங்கிறது, நிர்வாக நடைமுறை அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறதையும் பதிவு பண்றாரு இல்லையா? அப்ப தன்னுடைய ஸ்டாண்ட் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாருன்னு தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, இவையெல்லாம் பேச்சளவில் மட்டுமே இருக்கிறது, செயல்பாட்டுக்கு வருகிறதா என்று கேட்டால் வரவில்லை. தமிழ்நாடு எதை விரும்புகிறதோ, தமிழ்நாடு எதை சொல்கிறதோ அதை நான் செய்வேன். அதான விஜய் தரப்பு சொல்கிற செய்தி. தமிழ்நாடு தமிழ்தாய் வாழ்த்தை தான் விரும்புகிறது. நீங்கள் தேசிய கீதத்தை 2 முறை ஒலித்தால் தமிழ்தாய் வாழ்த்தை 2 முறை ஒழிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜே.சி.டி. பிரபாகர் நேத்து கூட கேட்கிறாரு பேரவைத் தலைவர், உங்களுக்கு தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? 2 முறை ஒழிக்கப்படக்கூடாது என்கிறீர்களா? சார், நாங்க 10 முறை கூட ஒழிச்சிருங்கன்னு சொல்றோம், தப்பு கிடையாது. நாங்க அதை ஒழிக்க சொல்லல, ஒழிக்க செய்யுங்கள் என்றே சொல்கிறோம். எங்களுக்கும் தேசப்பட்டு இருக்கிறது என்றே நாங்கள் சொல்கிறோம். ஆனால் எத்தனை முறை நீங்கள் தேசிய கீதத்தை இசைக்க செய்கிறீர்களோ அத்தனை முறையும் தமிழ்தாய் வாழ்த்தை இசைக்க செய்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று நாங்கள் கேட்கிறோம். ஏன் நீங்க அதை செய்யல? சரி, அப்ப மாநிலம் விரும்புகிற ஒரு விஷயத்தை மாநிலத்தினுடைய அதற்கும் நேத்து விளக்கம் கொடுக்கிறார் இல்லையா? சென்டினரி செலிப்ரேஷன்ஸ்ல நீங்க முதல்ல தேசிய கீதத்தை ஒழித்து விட்டு அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்தை ஒழிச்சிங்க. கேட்டா அது குடியரசுத் தலைவர் பங்கு கொண்ட ஃபங்க்ஷன் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போறீங்க. அப்ப நீங்க தான் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார். அதாவது அரசை கையில் வைத்திருப்பவர்களுக்கு அரசினுடைய நடைமுறை என்ன என்பதே தெரியவில்லை என்றுதான் பொருள். குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிக்கான நடைமுறையும், பிரதமர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிக்கான நடைமுறையும், ஆளுநர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிக்கான நடைமுறையும் வெவ்வேறானது. அரசியலமைப்பு சட்டத்திலேயே இல்ல இல்ல அதுல என்னன்னா நியமன பதவி. நீங்க ரொம்ப தெளிவாக சாசன சட்டம் எல்லாவற்றுக்கும் வழிவகை செய்திருக்கு. அதுல வழிகாட்டு நெறிமுறை ரொம்ப கிளியரா இருக்கு. அதாவது மக்கள் பிரதிநிதியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் குடியரசுத் தலைவர். There is no direct election. அது இன்டைரக்ட் எலெக்ஷன்.
டைரக்ட் எலெக்ஷன்ல பிரதமர் வர்றாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் தான் ரெண்டுமே. இது பீப்புள் ரெப்ரசன்டேஷன் இல்ல, அப்பாயின்மெண்ட் பாடிக்கும் எலக்ட்ரல் பாடிக்கும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் இருக்கு அப்படிங்கறத முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயத்துக்கு நான் வர்றேன். குடியரசுத் தலைவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இசைக்க செய்தது போலவே நாங்கள் ஆளுநர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இசைக்க செய்தோம்னா திமுக ஆளுநர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அப்படி செஞ்சிருக்குன்னு ஒரு உதாரணத்தை சொல்ல. நேற்றைக்கு முன்தினம் அம்பலப்பட்டு போனாரே ஆதவ் அர்ஜுன் என்ன சொல்றாரு? ஆளுநர் வந்த போது தமிழ் தாய் வாழ்த்தை 3 ஆண்டுகளாக ஒழிக்கப்படாமல் இருந்துச்சு. பேரவைத் தலைவரே அதற்கு குட்டு வைத்தார். இல்ல நீங்க சொல்லுகிற தவறானது. பேரவையில் தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கப்பட்டதுன்னு உடனே திரும்ப எந்திரிச்சு என்ன சொல்றாரு? இல்ல ஒழிக்கப்பட்டுச்சு, ஆளுநர் போன பிறகு ஒழிக்கப்பட்டு. சார், ஆளுநர் தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கிறதுனாலதான் சார் வெளியிலேயே போனாரு. தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுகிற போது நாம் நிற்க கூடாது என்று சொல்லித்தான் ரவி ஓட்டம் எடுத்து போனார். இவருக்கு அரசியலே முதல்ல புரியல. 2வது, நீங்க இதுல ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, நான் மாநில நலன் கருதியே நாங்க இயங்குறோம், நாங்க இந்த விஷயத்துல மாநிலம் என்ன விரும்புதோ அதை செய்யறோம்ன்றதுல அதுல நிறைய கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்கதாக நான் புரிஞ்சுக்கிறேன். ஆளுநருடைய அதிகார வரம்பு என்ன என்பதை வரையறுப்பதற்கு முன்பாக ஆளுநருடைய அதிகாரம் எப்படிப்பட்டதுன்னு இந்தியா முழுமைக்கும் தெரியல. அந்த ஆளுநருடைய அதிகார வரம்பு என்ன என்பதை நிர்ணயித்த பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அந்த வழக்கை தொடுத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலினுக்கு உண்டு. இப்போ வரையறுத்தாச்சு. இப்ப as soon as possible அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு இவர்கள் விளையாடி கொண்டே இருந்தார்கள். அந்த as soon as possible ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக, உங்களுக்கு 2 நாளா இருக்கும், எனக்கு 2 வருஷமா இருக்கும். அப்படிதான் அதை பொருள் கொள்ளணும். ஆனா அந்த as soon as possible-க்கு எவ்வளவு நாள் அவகாசம் என்பதை வரையறுத்து கொடுத்தது தமிழ்நாடு. வரையறுத்து கொடுத்துருச்சா? இப்ப ஆளுநருடைய அதிகாரம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆளுநர் ஒரு டம்மி பீஸ், அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிறத வரையறுத்ததுக்கு பிறகு ஏன் அண்ணன் விஸ்வநாதன் சொல்றாரு, நாங்க ஆளுநர் மூலமாகவே நியமனங்களை செய்வோம், வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ல ஆளுநருக்கு கீழ் வருவாங்கன்னு. சார், ஆளுநருக்கு கீழ் வந்ததுனாலதான் சார் அண்ணா யூனிவர்சிட்டி உட்பட தமிழ்நாட்டினுடைய 6 பல்கலைக்கழகங்களினுடைய பட்டமளிப்பு விழாவை நடத்த முடியாம கஷ்டப்பட்டோம். தமிழ்நாட்டுல அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னாரு சார் அவரு. நான் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னாரு. நம்ம அமைச்சர்களை வச்சு பட்டமளிப்பு விழாவை நடத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டோம். அதனால் 2 ஆண்டுகள் கல்வி ஆண்டுகள், எஜுகேஷனல் இயர் கம்ப்ளீட் 2 இயர்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு. சர்டிபிகேட் கொடுக்க முடியாம போன மாணவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பொறியாளர்கள், எத்தனை சொன்னாங்க. தேவையான இடத்துல மட்டும் முரண்பாடு இருக்கலாமே. இப்ப ஆளுநர் நியமிச்சா என்ன, இல்ல அரசு நியமிச்சா என்ன? அல்டிமேட்டா பசங்க தானே பாதிக்கப்படுறாங்க, கல்லூரி நிறுவனங்கள் தானே பாதிக்கப்படுது. அப்போ இத ஆளுநரோட நம்ம ஒரு அமைதியான ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்ரோச்சோட போயிட்டோம்னா இல்ல, முதல்ல ஆளுநரோட ஃப்ரெண்ட்லி அப்ரோச்ல போறதுலயே முரண்பாடு இருக்குன்றான். யாரு ஆளுநர்? நான் என்ன கேக்குறேன்னா மேடம், ஆளுநர் என்பவர் யாரு? அவரோட ஏன் ஃப்ரெண்ட்லி அப்ரோச்ல போகணும்? நானு உங்க கூட மியூச்சுவல் கன்சர்ன்ல போகணும்னா என்னுடைய அதிகாரத்துக்கு இணையான அதிகாரம் உங்ககிட்ட இருக்கணும். அல்லது என்னுடைய அதிகாரத்தை இல்ல வேலை நடக்கணும்ன்றதுக்காக மண்டியிட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நடத்துகிற முதலமைச்சர், அமைச்சர் என்கிற இடத்தில் இருக்கேன். எனக்கு எது லிமிட்ன்றத மக்கள் எனக்கு தீர்மானிச்சிருக்கிறாங்க, சட்டம் எனக்கு சொல்லியிருக்கு. என்ன கவர்னரன்ஸ் பண்ற உரிமை ஆளுநருக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். அந்த அதிகாரம் ஆளுநருக்கு சட்டத்தில் கொடுக்கப்படல. நியாயமாக எதிர்கட்சி தலைவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விஜய் தரப்புல இருந்து ஒரு பொறுப்பான ஒரு பதில் எதுவுமே வரல அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனா அவர் அப்பாவை காணோம் அப்படின்னு சொன்ன குட்டி ஸ்டோரி தான் இன்னைக்கு சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எதிர்கட்சி தலைவர் வெளியில கடுமையான ஒரு விமர்சனத்தையும் வச்சாரு. சட்டமன்றத்தையும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திட்டாங்க. தாவேகா எம்எல்ஏக்கள்லாம் பின்னால உட்காந்து விசில் அடிச்சுட்டு இருக்காங்க, ஏதோ தியேட்டர்ல உட்காந்து விசில் அடிக்கிற மாதிரி. இனிமே ஒரு ஐட்டம் சாங்கும் டான்ஸும் மட்டும்தான் பாக்கி, இனி வரும் நாட்கள்ல அதுவும் வந்துரும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் பேசுனது இன்னைக்கு விமர்சனத்துக்கு உள்ளா இருக்குது. செங்கல்பட்டுல ஒரு மனைவி தன் கணவனை தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னது இன்னைக்கு விமர்சனத்துக்கு உள்ளா இருக்குது. எதிர்கட்சி தலைவருக்கு என்ன மாண்பு தெரியும் அப்படிங்கிற கேள்விய தாவேகா ஆதரவாளர்கள் இன்னைக்கு எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டமன்றத்துடைய ஒரு தராதரமே டோட்டலா குறைஞ்சிருச்சா? இது ஒரு அரசு அப்படிங்கறத தாண்டி ஒரு தனி மனித ஒரு எதிர்ப்பு, இல்ல தனி மனித விரோதம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இதை இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு தோணுதே. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் வேறுபாடு இருக்குன்னு நான் பாக்குறேன். அந்த புரிதல் எனக்கு இருக்கு. வினையாற்றுவதற்கும் எதிர்வினையாற்றுவதற்குமான வேறுபாடு. வினையாற்றியவர் யாரு? முதலமைச்சர் தான். இப்ப எதிர்கட்சி தலைவர் வெளியில செங்கல்பட்டு கோர்ட்ல ஒரு பெண் தன்னுடைய கணவரிடத்துல நீதி கேட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா எதிரி எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாரோ அதற்கு நிகரான ஆயுதத்தை நாமும் கையில் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் போரினுடைய யுக்தி இல்லையா?
நீ ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கும் போது நான் வேற ஒரு ஜனநாயக வழியில கையில் எடுத்தா, கரூர் விவகாரத்துல முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு க ஸ்டாலின் கரிசனம் காட்டினார் பாருங்க. இதே ஜெயலலிதா அம்மையாராக இருந்திருந்தா தூக்கி வச்சு லாடம் கட்டியிருப்பாங்க. அவர் அந்த கரிசனம் காட்டினார்ல, அதனாலதான் நீங்க இன்னைக்கு அவர் எங்கன்னு தேடி குட்டி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒண்ணு வேணாம், ரொம்ப சிம்பிளா நான் இப்படி வர்றேன். அவர் பேசியது தவறானது தானே, இந்த சட்டப்பேரவை விவகாரத்தையே விட்டுருவோம். இந்த சட்டப்பேரவையில் அவர் சொன்ன குட்டி கதைக்கு நான் அப்புறம் வர்றேன். ஆனா அவர் சொன்ன வார்த்தை, அவர் பேசிய செய்தி எல்லாம் ரொம்ப தவறானதுன்றாங்கல்ல. இவர் என்ன பேசினாரு? முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரை விட முதலமைச்சருக்கு கூடுதல் மாண்பு இருக்குதானே, கூடுதல் கவர்னரன்ஸ் இருக்குதானே, அவருடைய லெகசி பெருசு தானே. அவர் போய் திருச்சி கிழக்குல நன்றி சொல்ல போகும்போது, நான் கவர்ச்சி அரசியலால் வந்துட்டேன்றாங்க, கவர்ச்சின்னா நான் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தையை நிப்பாட்டினாரு. அந்த ஃபுல் ஸ்டாப் பக்கத்துல எத்தனை வேண்டுமானாலும் நீங்க அந்த பிளாங்கை ஃபில் பண்ணிக்கலாம். அது எதை வேண்டுமானாலும் நிரப்புவதற்கு தகுதி உடைய வார்த்தை தான். அப்ப நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? தமிழ்நாட்டுல இருக்கிற குட்டி பசங்க கிட்ட நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு கேட்டா ரொம்ப இலகுவா சொல்லிடுவான் நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்றத. அப்ப நீங்க என்ன பேசுனீங்க? நன்றி அறிவிப்பு கூட்டத்துல பேச வேண்டியதா முதலமைச்சர்? அப்போ ஒரு முதலமைச்சர் நீங்க அப்படி பேசலாமா? ரெண்டாவது, நேத்து இந்த கதை சொல்றீங்களே, என்ன சம்பந்தம் இருக்கு முதல்ல அந்த கதைக்கு? ஒரு பெரியவர் வந்தாராம், என்ன தேடுறீங்கன்னு கேட்டாரா, எங்க அப்பாவை தேடுறேன் அப்படின்னு சொன்னாராம். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல தோல்வியே தழுவாத தலைவர்கள் இருக்கிறாரா? அண்ணா தோற்று இருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவை விட பெரிய தலைவர் உண்டா? காமராஜர் தோற்று இருக்கிறார். காமராஜரை விட பெரிய தலைவர் உண்டா? அந்த அவைக்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது. அந்த அவையில் எப்படியெல்லாம் கண்ணியம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுங்கிற செய்தியை நீங்க முதல்ல உள்வாங்கிக்கணும். அப்புறமா அதை நீங்க பேசணும். நான் என்ன கேட்கிறேன், எதிர்கட்சி இல்லாத சட்டப்பேரவை அமையப்பட்டுருச்சா? உங்களுக்கு பலமான எதிர்கட்சி உருவாகி இருக்கு, மறந்துடாதீங்க. நீங்க இன்னொன்று, வெற்றி குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள், அவருடைய தோல்வியை எள்ளி நகையாடுகிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய தோல்வி குறித்து நீங்கள் பேசத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சமாவது தங்கள் செய்த தவறுக்கான அந்த வருத்தம் அவர்களுக்குள் வரும். நேற்றைக்கு அது வந்திருக்கிறதுன்னு நான் பாக்குறேன். வெற்றி குறித்து பேசுறீங்களா? உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருச்சா? முழு மெஜாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருச்சா? சோஃபாவை தூக்கிக்கிட்டு ஒரு ஆபீஸா அலைஞ்சீங்களே, மறந்துட்டீங்களா? இன்னைக்கு அண்ணன் நயினார் நாகேந்திரன் சொல்லிருக்காரு, என் கால்கள்ல விழுந்து கெஞ்சினாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கால்கள்ல விழுந்து கெஞ்சினாங்கன்னு சொல்றாரு. இதை விட ஒரு கேவலம் ஒண்ணு இருக்கா? ஆட்சி அதிகாரத்துக்காக நாய் பிழைக்குமா இந்த பிழைப்பு? அதை விட ஒரு மோசமான பிழைப்பை நீங்க நடத்திட்டு, நாங்கள் உறுதிமிக்க எதிர்கட்சியாக செயல்படுவோம்னு தன்னுடைய தோல்வியையும் புறம் தள்ளி வைத்து விட்டு எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம்னு ஒரு சூளுரை மேற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் கலங்காம ஒரு தலைவர் நிக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் மக்களை சந்திக்கிறாரு. தோத்து போனவர் குளத்தூருக்கு வந்தாரு நன்றி சொல்வதற்கு. மக்கள் தாரை தாரையாக கண்ணீர் விட்டு கதறினார்கள். பெரம்பூர்ல ஜெயிச்சவர் எங்க போனாரு? பெரம்பூர்ல ஜெயிச்சவர். திருச்சி கிழக்குல நாளைக்கு தேர்தல் வந்துடும். தேர்தல்ல நீங்க அவங்கள சந்திக்கணும். அதனால நன்றி சொல்ல போனீங்க. பெரம்பூருக்கு போனீங்களா நன்றி சொல்ல? எதிர்கட்சி தலைவர் உள்ள நின்று இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லி இருக்கணும். ஏன் வெளிநடப்பு செஞ்சாரு? அது தவறு. அப்படி அவர் வெளியில போனோன்னு இவர் கேள்வி கேட்டாரு. இவர் பேசுனது எதிர்கட்சி தலைவர் நேற்றைக்கு ஒரு செய்தியை பேசினாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மறந்துடக்கூடாது. அவை குறிப்பில இடம்பெற்றிருக்கு. நான் தாவேகாவினுடைய அமைச்சர்களுக்கு சொல்றேன், தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்றேன், நீங்க இப்பதான் கலைவாணர் அரங்கத்துல பயிற்சி முகாமுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. சட்டப்பேரவையினுடைய மரபு என்னன்னு போயிட்டு வந்த ஈரம் காய்வதற்கு முன்பாகவே சட்டப்பேரவையில சினிமா தியேட்டர்ல விசிலடிக்கிற மாதிரி விசிலடிக்கிறீங்க. முதல்ல முதலமைச்சர் பேசுவதாக இருந்தால் எதிர்கட்சிகள் அவையில் இருக்கும்போது பேசணும். அதான் துணிச்சல், அதான் திராணி. எதிர்கட்சிகள் அவையில இல்லாதப்ப எடப்பாடி பழனிசாமி மாதிரி மங்குனிகளை வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு பேர் துணிச்சல் கிடையாது. எதிர்கட்சி இல்லாதப்ப நீங்க எப்படி பேசுறீங்க? நேத்து கேட்டார்ல எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு அமைச்சர், நான் வீட்டுக்கு போய் டிவியில பாக்குறேன் பேசிக்கிட்டு இருக்காரு, இதுதான் அவையினுடைய மரபா? இதைத்தான் நீங்க சபையில பின்பற்றுவீங்களா? இது என்ன மாதிரியான மரபு அப்படின்னு கேள்வி கேட்டார்ல. நேற்றுக்கு வெளியில போட அவரே சொல்றாரு. யாரு? முதலமைச்சர் சொல்றாரு, இருக்கும்போது நான் ஒரு ஸ்டைல் பண்ணலாம்னு நினைச்சேன், அவங்க போயிட்டாங்க, நான் இப்ப பண்ணலாமா அப்படிங்கிறாரு. கட் டேக் ஆக்ஷன். அது மட்டும்தான் சொல்லல நேற்று பேரவைத் தலைவர். அவ்வளவு பெரிய நாடக அரங்கேற்றம் நேற்று நடந்திருக்கு. ஏன் வெளிநடப்பு செய்யறாங்கன்னா, அப்ப எதிர்ப்பை எப்படி செய்வாங்க? எதிர்ப்பை எப்படி பதிவு செய்ய முடியும்? இந்த கோமாளிகளினுடைய கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டு குரல் எழுப்பவும் முடியவில்லை, இவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியவில்லை. நாட்டு மக்களிடத்துல இந்த செய்திகளை சொல்லலாம்னு வெளியில போறாங்க. அதான் சொல்றேன். நாட்டு மக்களிடத்துல இந்த செய்தியை பந்தி வைக்கணும்னு போறாரு எதிர்கட்சி தலைவர். போய் பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டாரு. ஏன் திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா வா, ஏன் பத்திரிகையாளர் சந்திச்சு பேச, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. பத்திரிகையாளர் கேள்விக்கு பத்திரிகையாளர்களை கண்டால் ஓடி ஒளிகிற ஒரு முதலமைச்சராக வெளிப்பட்டு கொண்டு சபையில உட்கார்ந்து கொண்டு முதல் நாள் நைட்டு பூரா ட்ரையல் பார்த்திருக்காரு. கண்ணாடி முன்னாடி நின்று எப்படி ஆக்ஷன் பண்றது, எப்படி பேசுறது. அது எப்படி துறை சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டா மட்டும் முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு,
எதிர்கட்சிகளை விமர்சித்து வசனம் பேசணும்னா மட்டும் மனப்பாடம் பண்ணி பேசுவாருன்னா அப்போ உங்களுக்கு புரியுதா அந்த ஸ்கிரிப்ட் என்னன்னு? சினிமாவில் முதல் நாள் வாங்கி கதாசிரியரிடம் கதைகளை எல்லாம் படித்து வசனங்களை எல்லாம் படிச்சுட்டு மறுநாள் காலையில கேரவன்ல இருந்து வெளியில வந்து ஃப்ரெஷ்ஷா கேமராக்கு முன்னாடி நடிக்கிற மாதிரி நேற்றைக்கு வந்து சபையில் நடித்திருக்கிறீர்கள். இன்னமும் அந்த கேரவன் மனநிலையிலே இருக்கிறீர்கள். இன்னமும் அந்த ஷூட்டிங் மனநிலையே இருக்கிறீர்கள். அது ஷூட்டிங் ஸ்பாட் இல்ல, அது தமிழ்நாட்டினுடைய மாட்சிமை தங்கிய சட்டப்பேரவை. அந்த சட்டப்பேரவைக்கு என்று ஒரு மரபு இருக்கிறது. அந்த மரபுக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படுங்கள், அவ்வளவுதான். ஒரு பக்கம் பணமே இல்ல, கஜானாவை சுத்தமா தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது விஜயுடைய பிறந்த நாளை ஒட்டி ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து இந்த தங்க மோதிரம் தாய்மாமன் பரிசாக கொடுக்கப்படக்கூடிய தங்க மோதிரம் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு. ஜூன் 22ஆம் தேதி அமலுக்கு வரக்கூடிய ஒரு திட்டத்தை செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு திறந்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்றதே ஒரு விந்தையாக இருக்கு. தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாருன்னா, தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் இது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அறிவிப்பு என்ன வந்திருக்குன்னா, அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், அதுவும் நிரந்தரமாக தமிழ்நாட்டில் தங்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும்னு. அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் தாய்மாமன் தேவை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. திடீர்னு இதுக்கு மட்டும் 750 கோடி நிதி எங்கேருந்து வந்தது? அப்ப நிதிநிலை வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னது பொய்யா? இல்ல வேற ஏதாவது திட்டத்துக்கு ஒதுக்குன நிதியில இருந்து இதுக்கு ஒதுக்கி இருக்கீங்களா? இந்த மாதிரி எந்த கிளாரிட்டியும் இந்த அரசு கிட்ட இருந்து இல்லையே. இல்ல, பொய்யான வாக்குறுதிகளை தேர்தலில் அள்ளி தெளிச்சிட்டார். நான் தொடர்ச்சியாக ஒரு செய்தியை சொல்லிட்டே வரேன். அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம்னு நம்பல. அவருக்கு என்ன ஓட்டம் எல்லாம் நாம் இந்த தேர்தல் களத்தில் வெற்றி பெற மாட்டோம் என்கிற மனநிலையே இருந்துச்சு. அதனாலதான் பாலாறு ஓடும், தேனாறு ஓடும், வைரம் தருவேன், வைடூரியம் தருவேன், தங்கம் தருவேன்லாம் அள்ளி தெளிச்சிட்டார். நடைமுறையில் சிக்கல் வந்துருச்சு. நானு முதல் நாளிலேயே இந்த அரசு குறித்து அவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிற போதே ஒரு செய்தியை பதிவு செய்திருந்த நிறைய ஊடகங்கள்ல, எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது என்பதற்காகத்தான் இவர் எடுத்த எடுப்பிலேயே குறை சொல்ல துவங்கி இருக்கிறாரு. கஜானா காலி ஆயிடுச்சு. நீங்க பதவி பிரமாணம் ஏத்துக்கிற அந்த நாள்ல கஜானா காலி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே கஜானா காலின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நாம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இதை செயல்படுத்துவோம்னு எப்படி நீங்க சொன்னீங்க? காலியா இருக்கிற கஜானா வச்சு எப்படி திட்டங்களை நிறைவேற்ற முடியும் உங்களுக்கு? இப்ப கூட பாருங்க, முன்னாலே பிரச்சாரத்திலேயே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, கடன்ல மூழ்கி இருக்கு தமிழ்நாடுலாம் இவர் தானே பேசுனாரு. இல்ல, இவர் பேசுனது உண்மை. நான் என்ன கேக்குறேன்னா, முதல் நாள்ல அந்த கம்ப்ளைண்டே எதுக்காகன்னு கேக்குறேன். நீங்க முதல் நாள் எவ்வளவு கண்ணியத்தோடு பேசி இருக்கணும், எவ்வளவு தகுதியோடு பேசி இருக்கணும். எந்த தகுதியும் இல்லாமல் தான் நீங்க முதல் நாளிலேயே துவங்குனீங்க உங்களுடைய அந்த அரசினுடைய நடவடிக்கை. அப்ப முதல் கோணம் முற்றிலும் கோணம். முதல் நாளே தவறுன்ற நான். அன்றிலிருந்து உங்களுக்கு சாக்கு தேவைப்பட்டது. அன்றிலிருந்து ஏதாவது ஒளிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு திரைமறைவு தேவைப்பட்டது. அந்த திரைமறைவை நீங்க முதல் நாள்லயே துவங்குனீங்க. இப்ப நீங்க வந்து இதை நடைமுறைப்படுத்துறீங்க. விவசாயிகள் பிரச்சனையிலும் இதே தான் செஞ்சார். கடன் ரத்து, 5 லட்சம் ரூபாய் வாங்கி இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் கடன் ரத்துன்னாரு. கடைசியில விவசாயிகள் இன்றைக்கு நடுரோட்ல நின்றாங்க. நீங்க எல்லா குழந்தைகளுக்கும் திட்டம்னு சொன்னீங்க. தாய்மாமன் சீர் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் நீங்க இப்ப அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க வந்து மாத்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அந்த திட்டம் குறித்த கிளாரிட்டி இல்லை, ஒன்று. ரெண்டாவது, வெள்ளை அறிக்கையை வெளியிட்டீங்க. வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு அரசினுடைய பிரச்சனை என்னங்கிறத இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டுதான் நீங்க கருதுனீங்க. ஆனா நாட்டு மக்களுக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் குழப்பமே வந்துச்சு. அரசு என்ன சொல்லுது அந்த வெள்ளை அறிக்கையிலேயே புரியாத அளவுக்கு ஒரு மனக்குழப்பம் வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு தொகையை ஒதுக்குறீங்க. இந்த தொகை இந்த திட்டத்துக்கு பயன்படுது. எந்த துறையின் கீழ் இது வருதுன்னு சொல்லியிருக்கீங்களா? முதல்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல இது வருது? நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்து இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? அந்த கிளாரிட்டியே உங்ககிட்ட இல்லை. அப்போ இப்ப கூட இந்த திட்டத்தை இவர்கள் நிறைவேற்ற முடியாத நிலையிலேயே தான் இருக்கிறார்கள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப கூட இது அறிவிப்பாகவே தான் இருக்கு. இந்த அறிவிப்பு கூட விஜய் பிறந்த நாளில் அறிவிப்பு, திட்டம் துவங்குவது அண்ணா பிறந்த நாளில், அப்புறம் செயல்பாட்டுக்கு வருவது எப்ப? பெரியார் பிறந்த நாளிலா? இல்ல உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கிற பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்கள் கோர்வால்கர் இந்த மாதிரியான ஆட்களினுடைய பிறந்த நாள்ல நீங்க வர போறீங்களா? அப்போ ஒரு சின்ன கிளாரிட்டி கூட இல்லாம வெறுமனே அறிவிப்பு, சம்பிரதாய நடவடிக்கைகள், இப்படியாகவே இந்த அரசு நகர்ந்து விட முடியும் என்று நினைக்கிறது. அப்படியெல்லாம் இந்த அரசு நகர்ந்து விட முடியாது. தொடர்ந்து இந்த அரசு பல சிக்கல்களை சந்திக்க காத்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒருவேளை திமுக ஆட்சிக்கு மறுபடியும் வந்திருந்தாங்கன்னா, மகளிருக்கு வந்து ஜூன் மாசத்துல இருந்து 2000 ரூபாய் கிடைச்சிருக்கும். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் வந்து 1000 ரூபாங்கிறது 1500 ரூபாயாக உயர்ந்திருக்கும். ஜூன் மாசத்துல இருந்து இதெல்லாம் கிடைச்சிருக்கும். 8000 ரூபாய் கூப்பன் வந்து வழங்கியிருப்பாங்க. இது போன்ற ஏகப்பட்ட விஷயங்கள். இப்ப திமுக ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா உடனே இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இல்லையா?
இப்ப அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட விஜயுடைய ஆட்சிக்கு நான் வந்தா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தாரு. அப்ப மக்கள் கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ல. சட்டமன்றத்துல என்ன சொல்றாரு? எனக்கு டைம் வேணும். நிதி நிலைமைய வந்து சரி செய்யறதுக்கே எனக்கு வந்து டைம் வேணும். பார்ட்டி ஃபண்டுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் நான் அரசு கஜானாக்கு கொண்டு வந்துட்டு தான் என்னால செயல்படுத்த முடியும். நான் குடுத்த வாக்குறுதிகள அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதற்கான ஒரு கால நிர்ணயமோ, இவ்ளோ நாட்களுக்குள்ள நான் இத சரி செய்வேன் அப்படின்னு எதுவுமே வந்து அவர் சொல்லல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். மக்கள் எவ்வளவு நாள் இப்படி கடந்த ஆட்சிகளை வந்து குறை சொல்றது, எப்படி மோடி வந்து 60 வருஷம் முன்னால இறந்து போன நேருவ இன்னைக்கும் குறை சொல்லிட்டு இருக்கிறாரோ, அந்த மாரி அடுத்த 5 வருஷத்துக்கு தொடர்ந்து நீங்க திமுக, திமுக, திமுகன்னு திமுகவே குற்றம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, மக்களுக்கிட்டயும் ஒரு 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 பொறுமைக்கான ஒரு எல்லை இருக்குல்ல. இது இத வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மக்களை வந்து அவர் துவக்கத்திலேயே ஒரு டிராக்குக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தினார். 2500 ரூபாய் தருவேன்னாரு மகளிருக்கான உதவித்தொகை. அப்போ 2500 ரூபாய் எதிர்பார்த்த மக்களை ஐயோ 1000 ரூபாய் இந்த மாசம் கொடுத்துட மாட்டாரா அப்படிங்கிற அந்த நிலைக்கு கொண்டு வந்தார்ல. கிடைத்து கொண்டிருக்கிற 1000 ரூபாய் கிடைக்குமாங்கிற அந்த சந்தேகத்துக்குள்ள வந்து மக்களை வந்து 1000 ரூபாய் கிடைத்தால் போதும் என்கிற மனநிலைக்கு கொண்டு வந்தார்ல. அப்போதே இந்த மக்களினுடைய எதிர்பார்ப்பை இவர் பூர்த்தி செய்ய மாட்டார்ன்றதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த 1000 ரூபாய் கிடைக்கிறதே பெருசுங்கிற சூழல் வந்துருச்சு. இப்ப விவசாய கடன் ரத்து விவகாரத்துல அம்பலப்பட்டு போய் நின்றார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தங்க மோதிரம் தாய்மாமன் சீர்தருகிற விவகாரத்துல இன்னும் கூடுதலாக அம்பலப்பட்டிருக்காரு. அப்போ இவர் வந்து திட்டங்களை நிறைவேற்றி தருகிற இடத்தில் இல்லைங்கிறத மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சினிமேட்டிக் இமேஜ் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக அவரை காப்பாத்திக்கிட்டே வருது. அது ரொம்ப நாளைக்கு காப்பாற்ற முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து நடிகர் என்கிற நிலையிலிருந்து முதலமைச்சர் என்கிற நிலைக்கு வந்துட்டீங்க. முதலமைச்சர் என்பவர் ப்ரோ ஆக்டிவா இருக்கணும், ஆக்டிவா இருக்க கூடாது, ப்ரோ ஆக்டிவா இருக்கணும். ஆனா இவர் வந்து சட்டப்பேரவையில எப்படி செயல்படுறாருங்கிறத 3 நாட்களாக பாக்குறோம். நேற்றைக்கு மட்டும்தான் ஐயாவுக்கு வீரம் வந்திருக்கு. நேற்றைக்கு மட்டும்தான் வசனம் பேசுனது முதல் நாள் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி 2 நாள் என்ன பண்ணாரு? எத்தனை கேள்விகள் துறை ரீதியாக கேட்கப்பட்டது? ஒரு கேள்விக்காவது இருந்துச்சு பதில் சொன்னாரா? அதை விட ரொம்ப முக்கியமா ஒரு 3 நாட்களுக்கு முன்பு ஊடகங்கள்ல பேசப்பட்ட ஒரு பிரதான செய்தியை நான் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய துறை சார்ந்த உத்தரவுகளை ஆதவ அர்ஜுனா பிறப்பிக்கிறாரு. இவருடைய துறை சார்ந்த அதிகாரிகளை ரிவ்யூக்கு ஆதவ அர்ஜுன் கூப்பிடுறாரு. அப்போ ஒரு துறை சார்ந்து இருக்கிற பிரச்சனையை கூட ரிவ்யூ பண்ணி அதுக்கு சொல்யூஷன் சொல்ற இடத்துல இவர் இல்ல. இதுதான் முதலமைச்சருடைய நிலைமை இன்னைக்கு. அப்படின்னா இந்த முதலமைச்சர் எப்படி நலத்திட்டங்களை செயல்படுத்துகிற முதலமைச்சராக இருப்பார், செயல்படுத்துவதற்கு வியூகம் வகுக்கிற முதலமைச்சராக இருப்பாரு. அப்போ மொத்தமாக ஒரு இன்ஆக்டிவ் சிஎம் தமிழ்நாடு பெற்று இருக்கு. இந்த முதலமைச்சரால் எதையுமே செய்ய முடியாது, ஒரு கையாலாகாத முதலமைச்சராகவே இவர் வெளிப்படுகிறார் என்கிற அந்த சூழலுக்கு இவர் வந்து நிற்கிறார். இப்ப என்னன்னா வெறும் பரிதாபத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த சினிமாத்தனமான வசனங்களை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க வச்ச ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து, அந்த எதிர்கருத்து குறித்து தானே நீங்க பேசணும். ஆனா நீங்க இப்ப என்ன பண்றீங்க? பாத்தீங்களா எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. அப்ப நீங்க பேசுனது சரியா? நீங்க தானே துவங்கி வச்சீங்க. ஒரு தோல்வியை, ஒரு தலைவரை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கதை தேவைப்படுகிற போது உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிற ஒரு கதையை பேச முடியும் தானே. அவங்க அப்பாவை நீங்க வந்து தேடுறதாக சொல்றீங்க. இத்தனை நாளா உங்க அப்பாவை நீங்க எங்க வச்சிருந்தீங்க? உங்க வீட்டுக்குள்ள விட்டீங்களா உங்க அப்பாவை? கேட்லயே திருப்பி அனுப்ப சொல்லி உங்க செக்யூரிட்டி நீங்க உத்தரவு போடுறது தெரியாதா? இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அவராவது அவங்க அப்பாவை கண்ணியமா வச்சிருக்காரு, அண்ணா அறிவாலயத்துல தலைவரா வச்சிருக்காரு, வீட்டுல அப்பாவா வச்சிருக்காரு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எங்க அப்பாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இன்னமும் இருக்கு அந்த அறிக்கை. தேவைப்பட்டா அந்த அறிக்கையை எடுத்து கொடுக்கலாம். எங்க அம்மா பேரை சொல்லி பொருளாளர்னு போட்டு அமைப்பை பதிவு பண்றாரு. எங்க அப்பாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னவர் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் தான். அவர் ஒன்னும் அவங்க அப்பாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லல. நல்லா இருக்கிற அப்பாவை பைத்தியக்காரராக மாறிவிட்டாருன்னு சொன்ன பிள்ளை நீங்க. அதனால நீங்க வந்து எந்த இடத்தில் இருந்து கொண்டு அரசை நடத்துகிறீர்கள் என்பதை கொஞ்சமாவது உணர்ந்து நடத்தணும். மக்களுக்கான எந்த திட்டத்தையும் செயல்படுத்துகிற முகாந்திரமே இந்த அரசிடம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி.